நைட்லேயே இந்த ப்ரெஷர் குக்கரில் கறி வச்சுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ண டைமு நெல் ப்ரெஷரை அப்படியே வெடிச்சிருக்கு. அவ்வளோதான். நம்மளுக்கு ஃபுல்லாக ஏர் வெளியே போகலான்னு நினைக்குது. ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு. அதான் இல்லை 2 பேர் தான், ஞானும் அவனும் தான், முபாரக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி நைட்டில் கொஞ்சம் இருந்து, ஆனால் அப்போ ரெடி ஆயிடுச்சு. பேர் என்ன கடை வச்சிருக்கீங்க நீங்கள்? என்னென்ன? என் பேர் அப்சல். நான் கடை வச்சிருக்குது டீ, ஜூஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை. நைட்லேயே இந்த ப்ரெஷர் குக்கரில் கறி வச்சுருக்கு, அப்போது ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ண டைமு நெல் ப்ரெஷரை அப்படியே வெடிச்சிருக்கு. அவ்வளோதான். அதிகமாக ஒன்றும் பெட்டலாம், ஆனால் சின்ன புள்ளி இருக்குது. அவ்வளோதான். ஒரு ஆக்கு. எத்தனை பேர் அடிபட்டது? எத்தனை பேர்? இல்லை 2 பேர் தான், ஞானும் அவனும் தான், முபாரக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக எதுவுமே பெட்டலாம், சின்ன இங்கே புள்ளி இருக்குது. அவ்வளோதான். இருந்தது. எனக்கும் அப்படி நைட்டில் கொஞ்சம் இருந்து, ஆனால் அப்போ ரெடி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஆல்மெண்ட்டு கட்டி ரெடி ஆயிடுச்சு. வேறு பெருசாக எதுவுமே இல்லை. அவ்வளோதான். குக்கர் ஏதாவது ஃபால்ட்டா இல்லை? குக்கர் ஃபால்ட்டு கிடையாது, நான் தெரியல. கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக ஏர் வெளியே போகலான்னு நினைக்குது. ஏர் ஃபுல்லாக போயிட்டு வெளியே போயா ஓப்பன் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஏர் இருந்து உள்ளே இருந்து அதான் நெல் வந்திருக்கு. அதுதான், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அதான் நேராக நம்ம ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு, அங்கே கலைஞர் ஹாஸ்பிட்டலு. அப்போ அங்கேருந்து நார்மல் இதொക്കെ பண்ணி, அப்போது அவனுக்கு கண்ணிന് கொஞ்சம் இது ரெட்டி இருந்தேன். அதான் அங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சஃபர் செய்திருக்காங்க. எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? என்ன கடையில் 4-5 பேர் வேலை பார்க்குது. ஆனால் நைட்டில் ரெடி பண்ணும்போது ஞானும் அவனும் மட்டும்தான் இருந்தேன். 2 பேர் மட்டும்தான் இருந்தேன். அப்போது ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு. அதான் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் மேலுக்கு வெடிச்சிருக்கு. என்ன செய்யறதுக்காக? அது ஸ்நாக்ஸ்னால் என்ன மாதிரி? கடையில் இது கடைக்கு இது இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கடையில் எல்லாமே சமையல் பண்ணும், காலையிலும் மத்தியானம் நைட்லெல்லாம். அது அஞ்சும் வர நம்ம பக்கத்தில் அம்மா கடை இருக்குது. அப்போ 2 கடைக்கும் சேர்த்து நம்ம சாப்பாடொക്കെ கடையை தான் ரெடி பண்ணுனது தான். அப்போது இது நைட்டில் அங்கே கொஞ்சம் கறி இருந்து, அது நைட்டில் சாப்பிடும்போது சாப்பிடாம வேண்டி ரெடி பண்ணியது தான். அப்போ தான் வெடிச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.